அம்பேத்கர் பேர்னு சொன்னா உனக்கு வந்து ஃபேஷனா? அம்பேத்கர்னா ஃப்ளவர் இல்லையா, அம்பேத்கர்னா ஃபயரா என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை பார்க்கிறேன். உனக்கு அவ்வளோ நக்கல் வந்துருச்சு. எனக்கு முன்பு உரையாற்றிய நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சட்டமன்றத்தில் நான் பேசுறதை பத்தி சொல்றாரு. சொல்ல போனா என்னுடைய கிளாஸ் டீச்சரே யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அவரு தான். சட்டமன்றத்தில் 1 நிமிஷம் கொடுத்தா கருத்தை எப்படி சொல்லணும், 2 நிமிஷம் கொடுத்தா கருத்தை எப்படி சொல்லணும், 5 நிமிஷம் கொடுத்தா கருத்துக்களை எப்படி சொல்ல வேண்டும் என்று எங்களை போன்ற இளைய சமுதாயத்திற்கெல்லாம் பாடம் இருக்கக்கூடிய வாத்தியாரே அவர் தான். ஆனால் அவர் என்னன்னைக்கு புகழ்ந்து பாராட்டுங்க, அது அவருடைய பெருந்தன்மை. ஆக அப்படிப்பட்ட அண்ணன் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக 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 என்ற அண்ணன் வேல்முருகன் அவர்களை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கேன். என்னப்பா நம்ம பொன்முருகேசன் விழா நடக்கிறாரு, அன்பில் மகேஷ் வரவேற்கிறாருன்னு பார்க்குறீங்களா? விழாவை முருகேசனை எடுக்கிறாரு, பொய்யாமொழி புதல்வரும் முருகேசனும் சேர்ந்து இந்த விழாவை எடுக்கிறாரு என்று சொன்னால் அது சரியாக இருக்கும். இந்த சங்கரன் கோயில் என்று வரும்போது என்னால் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. மறைந்த என்னுடைய தாத்தா அன்பில் அவர்கள் மருத்துவமனையிலே திருச்சியில் இருந்த பொழுது ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அயோத்திதாசர் அவருடைய பெயரிலே குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தை அறிவிச்சிருக்கிற பார்த்தீங்களா, அந்த முதலமைச்சர் சொல்லி இங்கே நான் வந்திருக்கிறேன். ஏறத்தாழ 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆதிதிராவிடர்களுக்கான குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தை உருவாக்குனார் பார்த்தீங்களா, அந்த முதலமைச்சர் சொல்லி நான் இங்கே வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு தொழில் செய்ய வேண்டும் ஆதிதிராவிடர் மக்கள் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு ஏறத்தாழ 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மானியம் வழங்குறாரு பார்த்தீங்களா, அந்த முதலமைச்சர் சொல்லி நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். இப்படி உங்களுக்கான இங்கே நம்முடைய அன்பு அண்ணன் வேல்முருகன் சொன்னது போல இங்கே வருகை தந்திருக்கின்ற பட்டியலினத்தை சார்ந்திருக்கின்ற மக்களையும் அரவணைக்கக்கூடியவர்களாக நாங்கள் வந்திருக்கோம் சொல்றோம் பார்த்தீங்களா. அது இன்னும் கொஞ்சம் நான் மாற்றி சொல்றேன். நீங்க அரவணைக்கின்ற அந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உங்களுக்காக நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். இது எங்களுக்கான கடமை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்குது என்று சொன்னால் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய உங்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு அடுத்தது 10 மணிக்கு நாங்கள் விமானத்தை பிடித்து நான் நேரடியாக சென்னைக்கு செல்ல வேண்டியது இருக்குது என்று சொல்லும் பொழுது இது ஒரு நன்றியோடு இங்கே அண்ணன் வேலுமுருகன் என்ன சொன்னோம், அந்த நன்றிங்க அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண வார்த்தை இல்லை. எவ்வளோ பெரிய முரடனாக இருந்தாலும் அவனை இலகுவாக ஆக்கக்கூடிய வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நன்றி தான். அந்த நன்றியை மறக்காமல் இன்றைக்கு முதலாக இந்த இனத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள்லாம் சேர்ந்து ஒரு விழாவை எடுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு கூட்டமாக நம்முடைய பொன் முருகேசனுடைய பெயர் பொறிக்கப்படுகின்ற கூட்டமாக முதலாக ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நடத்தியதற்கு அவருக்கு முதலினுடைய பாராட்டுகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நாளே பார்த்தீங்கன்னா தேசிய கணக்கு நாள் என்று சொல்வார்கள், தேசிய கணக்குகள் நாள், நேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் டே என்று சொல்வார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு தெரியும் அரசியல் கணக்குனா என்ன, கூட்டணி கணக்குனா என்ன, நம்பர் கணக்குனா என்ன, திட்ட கணக்குனா என்ன, எந்த திட்டத்தை எத்தனை கணக்குள்ள மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை முழுமையாக அறிந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனால்தான் அவர் இயக்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து 10 தேர்தலில் தொடர் வெற்றியை கொடுத்த அந்த நல்ல மனிதருக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு நாளாக அவருடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடியவர்களாக நீங்களும் இங்கே வருகை தந்திருக்கீங்க. என்னுடைய சொந்தக்காரர்கள் நீங்கள், என்னுடைய உறவுக்காரர்களாக உங்களுக்கு நான் பார்க்கிறோம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்னா பள்ளியில் இருக்கின்ற வகுப்பறை என்று வரும் பொழுது யார் யார் என்ன சாதிலாம் பார்த்துலாம் உட்கார மாட்டான். எல்லாரும் சமம் என்று சொல்லக்கூடிய இடம் எது என்று சொன்னால் எங்களுடைய வகுப்பறை தான். அந்த வகுப்பறையை பேணி காக்கக்கூடிய ஒரு அமைச்சராக நான் வந்திருக்கின்றேன். வகுப்பறை மட்டும்தானா, அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற மைதானத்தை எல்லாரும் இன்னைக்கு விளையாடுறோமே. நம்ம நீ இந்த சாதி இந்த சாதி இப்போ கேட்டா விளையாடுறோம், எல்லாரையும் சமம் என்று சொல்றோம் பார்த்தீங்களா. அந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சராக இருக்கின்ற இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நான் வந்திருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டிய வயசு வச்சா தயவுசெய்து பள்ளிக்கூடத்தை சேர்த்துருங்க. ஏன்னா அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய இடம் எது தெரியுமா, பள்ளிக்கூடம் தான். ஆக அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வருகின்ற ஒரு அமைச்சராக இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். தந்தை பெரியார் தான் சொல்வாரு, எனக்கு கீழானவன் எவனும் கிடையாது, எனக்கு மேலானவன் எவனும் கிடையாது, அனைவரும் சமந்தான், இதுக்கு இடையூறா எது வந்தாலும் அதை தூக்கி எறிவேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார். அந்த தந்தை பெரியாருடைய வழியில் வந்தவர் தான் நம்முடைய தியாகி இமானுவேல் சேகரனார் என்று நான் பெருமையோடு சொல்வேன். இமானுவேல் சேகரனார் மறைந்த பிறகு நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1957 சட்டமன்றத்திலே உரையாற்றும் போது சொன்னார், அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர் இமானுவேல் சேகரன். அவர் மறைந்திருக்கிற அந்த தியாகிக்கு நான் பாராட்டு சூட்டுகிறேன் என்று சொன்னார். அது மட்டும்தான் செய்தாரா இமானுவேல் சேகரனார்?
அனைவரும் சமம் என்று எது சொல்லுது என்று சொன்னால் பள்ளிக்கூடம் என்று நான் சொன்னேன். அந்த பள்ளிக்கூடம் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் போய் சேர வேண்டும் என்று கல்வி சேவை ஆற்றியவர். அது மட்டும்தானா? குலக்கல்வியை எதிர்த்தவர் இமானுவேல். இந்த நிகழ்ச்சியில கலந்து எங்களுடைய கடமைங்க. நாங்களாம் வந்து நிற்கணும். அது அவருக்கு நாங்கள் செய்கின்ற நன்றி கடன் அது. ஆக அப்படிப்பட்ட இமானுவேல் சேகரனாரை பொறுத்த வரைக்கும் அவர் இராணுவத்தில் இருந்தார் என்று சொல்லும் பொழுது வெள்ளையினே வெறியர் மட்டும்தான் சொன்னார். அவரு ஆதிக்கமாக எது வந்தாலும் சரி அதற்காக எதிர்த்து நின்றவர். அவர் கலப்பு திருமணம் என்று வரும்பொழுது அதுல பரமக்குடியை சார்ந்திருக்கின்ற ஒரு ஜோடி அந்த சாதி மறுப்போடு ஒரு திருமணம் செஞ்சவர், அதை கொண்டாடினவர் அவர். ஆக அப்படிப்பட்டவர் தான் ராமநாதபுரத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கான எழுச்சி மாநாடை நடத்தி காட்டிய அந்த வீரருக்காக இன்றைக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். அண்ணல் அம்பேத்கர் தான் சொல்ல, அரசியல் கொடுமையை விட மிக மிக பெரிய கொடுமை தெரியுமா? சமூக கொடுமை தான். அந்த சமூக கொடுமையை எதிர்த்து எந்த ஒரு மாவீரன் வருகிறானோ அவன்தான் ஒரு பெரிய மாவீரன் என்று சொன்னார். அந்த மாவீரன் வரிசையில் வந்தவர் இமானுவேல் சேகரனார். அவருக்காக நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். அம்பேத்கர் சொல்றாரு, சாதியை மட்டுமே அடிப்படையாக வச்சு நீங்க ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா அது என்றைக்குமே எடுபடாது என்று சொல்லுகிறார். சாதியை மட்டுமே நீங்க அடிப்படையாக பார்த்தீங்கன்னா தேசிய இனத்தை ஒண்ணு சேர்க்க முடியாது. சாதியை மட்டுமே நீங்க அடிப்படையாச்சு ஒரு ஒழுக்கத்தை கூட நீங்க கற்றுத்தர முடியாது. சாதியை மட்டுமே நீங்கள் அடிப்படையாக வைத்து ஒரு காரியத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்று சொன்னால் அது சிதறிவிடும், அது உருப்படாமல் போய்விடும் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த அண்ணல் அம்பேத்கரை பார்த்து என்ன பேசுறாங்க? நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? யாரை பார்த்தாலும் அண்ணல் அம்பேத்கர் 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 சொல்லி ஒரு ஃபேஷனா படிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கிறார். அந்த அமைச்சருக்கு நான் ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கிறேன். நான் அம்பேத்கர் பேர்னு சொன்னா உனக்கு வந்து ஃபேஷனா? இந்த ஒரு படம் ஒன்று கூட இப்போ வந்திருக்கு சார், இந்த புஷ்பான ஒரு படம் வந்திருக்கு. அம்பேத்கர்னா ஃப்ளவர் இல்லையா, அம்பேத்கர்னா ஃபயரா என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை பார்க்குறேன். உனக்கு அவ்வளோ நக்கல் வந்துருச்சு உனக்கு. அண்ணல் அம்பேத்கரை இன்னைக்கு கொண்டாடக்கூடிய அளவுக்கு எல்லாரும் இன்னைக்கு உயர்த்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நாட்டு மக்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் யார் நினைக்கிறானோ வாயில அம்பேத்கர் 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 தான் வரும் என்று இன்னைக்கு சொல்லுகிறோம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கும் அந்த ஆரிய கூட்டம் எப்படி அடக்கி ஒடுக்கி இன்னைக்கு நம்மளை அடிமைத்தனப்படுத்த பார்க்கிறது என்பதைத்தான் இங்கே நம்முடைய அண்ணன் வேலுமுருகன் எடுத்து சொன்னார்கள். அந்த ஆரிய கூட்டத்திற்கு என்றைக்குமே இடம் தராத ஒரு இயக்கமாக இந்திய கூட்டணியும் அதே போன்று நம்முடைய தமிழ்நாட்டிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நடத்தக்கூடிய நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றார். நீதி கட்சி சொன்னதே அதான, எல்லாரும் படிக்கணும். படிக்கிறதுக்கு எது தடையா இருக்கு? பொருளாதாரம் தடையா இருக்குதா? வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு சோறு போட முடியலையா? இன்னைக்கு அதை எல்லாத்தையும் செய்யக்கூடிய நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார். ஆக அந்த விதத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவனை நாம் அனைவரும் பெற்றிருக்கின்றோம். ஏதோ வாக்குக்காக அல்ல, உங்களுடைய வாழ்க்கை சிறக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக அந்த வகையில் நம்முடைய தந்தை பெரியார் கொண்டு வந்த கொள்கைகளாக இருந்தாலும் சரி, அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்த கொள்கையாக இருந்தாலும், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர், இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் தான். அதனால் அண்ணன் வேலுமணி சொன்னது மாதிரி முதல் முறையாக ஒரு சட்டமன்றத்திலே ஒரு அமைச்சரவையிலே 4 பேர் பட்டியலினத்தை சார்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய ஆட்சி என்று நாம் பெருமையோடு எடுத்து சொல்வோம்.